வணக்கம் தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். நம்ம இலக்கண குறிப்பு படிச்சுட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியா இன்னும் சிலதை இலக்கண குறிப்பு எப்படியெல்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு வாக்கியமானது இம்மு இம்மு அப்படின்னு முடிஞ்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எண்ணும்மை. இப்ப பாருங்க, காலையும் மாலையும், சூரியனும் சந்திரனும், அக்காவும் தங்கையும், அண்ணனும் தம்பியும், இந்த மாதிரி வார்த்தைகள் இம்மு இம்முன முடிஞ்சு வந்துச்சுனாலே அது எண்ணும்மை. அடுத்தபடியா ஒரு வாக்கியம் அல் தல் அப்படின்னு முடிஞ்சு வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். இன்னொன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெறும் தொழிற்பெயர் தான் போடணுமே தவிர சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தொழிற்பெயர் விகுதி, தொழிற்பெயர் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இலக்கண குறிப்பு எப்படி வரும் அப்படின்னா, பகுதி விகுதி அற்றது இலக்கண குறிப்பு. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பகுதி விகுதி அற்றது இலக்கண குறிப்பு. அப்ப அழித்தல் அப்படின்னு ஒரு வாக்கியமானது முடிஞ்சு வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். அவ்வளவுதான். இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, எள்ளல் அல் முடிஞ்சிருச்சா, எடுத்தல் தல் முடியுதா. இப்படியாக ஒரு வாக்கியம் அல் தள்ள முடிஞ்சு வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். இந்த மாதிரியான ஈஸியா நம்ம இப்படிலாம் நம்ம வந்துச்சுன்னா இப்படி பண்ணணும் அப்படின்றத ஈஸியா பிக்கப் பண்ணோம் அப்படின்னா தமிழ் ரொம்ப ஈஸிங்க. சரியா? இப்ப நம்ம அடுத்தபடியா பாக்குறோமா, ஐம்பால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐம்பால் அப்படின்னு சொல்றோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு சொல்லி நம்ம வகைப்படுத்துறோம். இப்ப ஒரு வாக்கியமானது அண்ணால முடிஞ்சிச்சுன்னா கண்ணை முடிக்கிட்டு போடுங்க, ஆண்பால் வினைமுற்று. அல்லால முடிஞ்சிச்சுன்னா பெண்பால் வினைமுற்று. இந்த பலர்பாலுக்கு ஒரு நூற்பாவே தொல்காப்பியத்துல இருக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அர்ரார் பவுர் அகரமார் ஈற்றே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவார். அப்ப அர்ரார் அப்படின்னு முடிஞ்சு வந்துச்சுன்னா அது பலர்பால் வினைமுற்று அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கண குறிப்பை இன்னும் நம்ம நிறைய வகைப்படுத்தலாம். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு விடை கூற தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.